ஹாய் ஃபுட்டீஸ், என்னடா ரொம்ப நாள் வீடியோ பார்க்கவே போடலை, வீடியோ பார்க்கல அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லை, சரி அதோட வீடியோ போடல. இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சாச்சு. எல்லாரோட வயிற்றுல வாங்கிக்கிறதுக்காக நான் உங்களுக்காக வீடியோ போட வந்துட்டேன். சாப்பிட ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணி போகலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா எந்த ஹோட்டலுமே காணோம். எல்லா ஹோட்டலுமே மூடி கிடக்கு. சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அங்கே இங்கேயும் சுற்றி போய்ட்டு கடைசியில் நம்மளோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அங்கேயே வந்தாச்சு. என்னடா பிரியாணி வீடியோ போட்டாச்சு, வடை சாப்பிட்ற வீடியோ போட்டாச்சு, இது கோட்டை எல்லா பிரியாணி கடையும் சாப்பிட்டாச்சு. அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஏதாவது ஸ்பெஷலாக சாப்பிட்லாம், பிரியாணியை சாப்பிட்டு வீடியோ போடுறோமே, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி ரேட்டில் சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கிற மந்தி பிரியாணி அதை தான் டேஸ்ட் பண்ண இன்றைக்கி வந்திருக்கோம். இப்போ நான் வாங்கியிருக்க சிங்கிள் மந்தி 140 ரூபா. ஒரு பிரியாணியோட ஃபுல் ரேட் 120 ரூபா. அது கூட 20 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டால் போதும். 140 ரூபாய்க்கு ஒரு சிங்கிள் மந்தி ஒரு பீஸ். உண்மையாக சொல்லப்போனால் டக்கராக அட்டகாசமாக இருந்துச்சு. அதில் எனக்கு பிடிச்சதில் ரொம்ப ஒன்றுனா இந்த பூண்டு சட்னி மாதிரி ஒன்று வச்சாங்க. தக்காளி, மிளகா, பூண்டு இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக அரைச்சி ஒரு டொமேட்டோ சாஸ் டேஸ்ட்லேயும் கொஞ்சம் காரமாக வந்துச்சு. ஆனால் உண்மையாக ஊற்றி சாப்பிட மந்திக்கு அதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. அந்த புரோட்டாக்கு சால்னா சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் மந்தி டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி இந்த ஹோட்டலை செக் பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாக உங்களுக்கு மந்தி அவ்வளோ பிடிக்கும். ஒரு சிங்கிள் ஆளுக்கு மந்தி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு வரீங்க அப்படின்னா இங்கே கண்டிப்பாக வரலாம். ஏன்னா மந்தி அப்படிங்கிறது 4 பேர் 5 பேர் சேர்ந்து சாப்பிட்டா தான் மந்தி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே உங்களுக்காக சிங்கிள் மந்தியை கம்மி ரேட்டில் சூப்பர் டேஸ்ட்டில் கொடுக்குறாங்க. ஏன்டா இங்கே அடிக்கடி நீ வர அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். எனக்கு அந்த டவுட் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு பதில் தான், இங்கே அவங்க பண்ணுற சர்வ் தான். எந்த ஹோட்டலாக இருந்தாலும் அந்த மதிப்புங்கிறது எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் கிடைக்காது. ஏன்னா இந்த 100ல் ஒரு ஆள் எப்படின்னா, இந்த சில்லறை காசை கண்டக்டரை கொடுத்துட்டு திரும்ப அந்த சில்லறையை கேட்குறதுக்கு தயங்குற மாதிரி, ஹோட்டலுக்கு போனால் சட்னி கேட்க தயங்குற மாதிரி, அந்த மாதிரியான ஆள். நானாக அவங்கள வாடகை கூப்பிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்னப்பா வேணும், என்ன வேணும், அடுத்து என்ன வேணும் அப்படின்னு அவங்களா ஆர்டர் கேட்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படி நான் கோட்டப்பணத்தில் எனக்கு பிடிச்ச ஒரே ஹோட்டல்லாம் இந்த ஹோட்டல் தான். நான் அது பெருமைக்காக அப்படிலாம் சொல்லலை. உண்மையாகவே நீங்கள் போனீங்கன்னா அவங்களே வாடா என்ன வேணும் என்னன்னு கேட்பாங்க. என்ன மாதிரி தயங்குற ஆளுக்கு உங்களுக்கு ஒரு ஃபேவரட் பிளேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். என் பைக்கை பார்த்துட்டு நம்மளோட தோஸ்து அவங்களும் இதே கடைக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்கும் அந்த சிங்கிள் மந்தி வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு எப்படி இருக்குன்னு சாப்பிடுங்கன்னு சொன்னதுக்கு அவங்களுக்கும் அது பிடிச்சிருந்துச்சு. அதனால் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். கேசரி காம்ப்ளிமெண்ட்டே கொடுக்குறாங்க. ஆனால் கேசரி அவ்வளோ ஒர்த்து இல்லை. சரி நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியில் வந்ததுக்காக அதில் ஒரு ஆள் தலையில் பில்லை கட்டிட்டு கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக எல்லோரும் சேர்ந்து சாப்பிட போனால் யார் பில்லை கட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.